நம்ம 3 வருஷமா லவ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல, பயமாவே இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அதை நினைச்சுதான் பயமா இருக்கு. பரவாயில்ல விடு, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சரியாதானே போகுது, பாத்துக்கலாம். எனக்கு நேரம் லவ்வா பண்றீங்க. லவ் இந்த போய் நான் பிரிக்கிறேன். ஓகே அக்கா அக்கா. ஏன் தம்பி, ஏன் இவ்வளவு பதட்டம் முடியாத? ஐயோ, உன் பொண்ணும் ஒரு பையன் பேசி நிக்கிறாங்கக்கா. அது எங்க தம்பி, எங்க பார்த்த? பக்கத்துல தான்க்கா, உனக்கு தெரிஞ்ச இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பொண்ணு பதட்டம் படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் 2 பேரையும் பிரிச்சிருவோம்க்கா. வா தம்பி போவோம். என்ன தம்பி இவரு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? அக்கா, அவரு சாமி வந்து பரவச நிலையில இருக்கிறாருக்கா. ஏய் வாடா. சொல்லுங்க சாமி. டேய், புரோட்டா வித்தோட்டு குருமாவோட வாங்கிட்டு வாடா. சாமி அதை விடுங்க சாமி, நான் ஒரு கஸ்டமரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் சாமி. எங்கடா? இங்கதான் நிக்கிறாங்க சாமி. வர சொல்லு. அக்கா, சாமி உத்தரவு கொடுத்துட்டாங்க, உன்னை கூப்பிடுறாங்க, வாங்கக்கா. வா தம்பி போவோம். சாமி சாமி, என் பொண்ணு என் மானத்தையே வாங்கிட்டு இருக்கிறாங்க சாமி. எப்படியாவது என் பொண்ணை மைய வச்சு இல்லைன்னா ஏதாவது பண்ணி என் பொண்ணை பிடிச்சிருங்க சாமி. ஆடு வசமா வந்து சிக்கிருச்சு. இவங்களை வச்சு ஒரு பூஜையை போட்டுற வேண்டிய. சாமி 2 பேரும் பிரிச்சிருவீங்களா? இப்போதான்யா மனையை போட்டிருக்கிறேன், வீடு குடி போகிறதுக்குள்ளே பிரிச்சிடலாம். வீடு கட்டினாலும் பிரிச்சு விட்டுருங்க சாமி. சரி.